ஆல்ரெடி சொன்ன ஸ்லிப்ட் தைக்கிறதுக்கு முன்னாடி அந்த அவுட்ஃபிட்டை போட்டு பாருங்க. நம்ம அவுட்ஃபிட் நம்ம போட்டுருவோம், இதுவே கஸ்டமர் தராங்க, அதை போட முடியுமா? எங்க ஒரு ஃபேப்ரிக் வந்து யூ மாதிரி கட் ஆகுதோ அது பயஸ்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. அப்படின்னா அந்த ஃபேப்ரிக் பயஸா ஆயிடுச்சு. யூ மாதிரி either it can be a U neckline or either it can be a arm hole. arm hole இப்படி J மாதிரி U மாதிரி தானே இருக்கு. அப்ப அங்கெல்லாம் என்ன ஆகுது? ஃபேப்ரிக் பயஸா மாறுது. அப்ப என்ன பண்றோம்? நார்மல் ஷோல்டர் ஜாயினா கொடுக்காம அரை இன்ச் கொடுக்குறோமா? அரை இன்ச்சே கொடுக்காம ஒரு பாயிண்ட் மட்டும் ஜாஸ்தி பண்ணி கொடுத்தோம்னா நம்ம அங்க ஒருவேளை இழுத்து தைச்சிருந்தாலுமே கூட இது அங்க மேட்சப் ஆயிடும். அண்ட் அகைன் உங்களுக்கு ஷோல்டர் பக்கத்துல எக்ஸ்ட்ரா லூஸ், ஆர்ம் ஹோல் பக்கத்துல எக்ஸ்ட்ரா லூஸ் எதுவுமே வராது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் இதே தான் எப்பவுமே நிறைய பேருக்கு வர ப்ராப்ளம். எங்க அவங்க சீம் இன்க்ரீஸ் பண்ணாங்க அவங்களுக்கே தெரியல. அவங்களோட வேஸ்ட் வந்து எவ்வளவு வந்துட்டுனா 36ங்களா? 36 அவங்க வேஸ்ட் பிளஸ் 2 இன்ச் வந்து ஈஸ் அலவன்ஸ் எவ்வளவு ஆச்சு? 38 டிவைடட் பை 4 பண்ண எவ்வளவு ஆச்சு? 9.5 வருது. அப்போ ஒரு பாதி வந்து நமக்கு 9.5. அப்ப இன்னொரு பாதி எவ்வளோ? இன்னொரு 9.5. ரெண்டும் சேர்த்து எவ்வளோ? 19 இன்ச்சஸ். கரெக்டுங்களா? அப்போ ஃப்ரம் தி ஷோல்டர் ஆஃப்டர் ஸ்டிச்சிங் எல்லாம் முடிச்ச பிறகு ஷோல்டர் அவங்க ஆல்ரெடி நாட்ச் கொடுத்துருக்காங்க. இதுதான் அவங்க நாட்ச் லைன், தெரியுதா? இதுதான் அவங்க நாட்ச் லைன். இந்த நாட்ச் லைன்ல இந்த சீம் டு சீம் நான் மெஷர் பண்ண எவ்வளவு வரணும்? 19 வரணுமா? ஆனா இங்க பாருங்க நியரிங் எவ்வளவு வருது? 20 to 21. இதனால என்ன ஆகும்? வேஸ்ட்ல கொடுக்குற அந்த ஷேப் கூட இல்லாம ஆயிடும். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்? எப்படி அதை செக் பண்ணணும்? நான் ஆல்ரெடி சொன்ன ஸ்லிப்ட் தைக்கிறதுக்கு முன்னாடி அந்த அவுட்ஃபிட்டை போட்டு பாருங்க. நம்ம அவுட்ஃபிட் நம்ம போட்டுருவோம், இதுவே கஸ்டமர் தராங்க, அதை போட முடியுமா? போட முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? அவங்க வேஸ்ட் பிளஸ் ஈஸ் அலவன்ஸ் டிவைடட் பை 4 பண்ண எவ்வளவு வருதோ மேல இருந்து அந்த 15 இன்ச்சஸ் ஃப்ரம் தி டாப் 15 இன்ச் எடுத்து இதை மெஷர் பண்ணி இப்படி பார்க்கணும். பார்த்தா எவ்வளவு இருந்தது? 21. ஆனா எவ்வளவு வேணும்? 19 வேணுமா? எவ்வளவு எக்ஸசிவா இருக்கு? 2 இன்ச்சஸ். அப்போ அதை அட்ரஸ் பண்ணணும். 1 இன்ச் மார்க் பண்ணி இதை இங்க அதான் நான் பண்ணியிருக்கேன். இது தெரியுதா? ஆனா இது எப்படி வரும்னே தெரியாது. மார்க் பண்ணும்போது ரொம்ப கவனமா மார்க் பண்ணுவோம். அதனால தான் கண்ட இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்குறதெல்லாம் ஃபிட்டிங்ல தான் வந்து நிற்கும்.